ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே. அம்மா ஏ புஷ்பா, எங்கடி போன நீனு? உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன். காலைல எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அப்படியே ஓடிட்டியா? ஏமா என்னாச்சு? காலையில டிஃபனுக்கு இடியாப்பம் புளியலான்னு மாவெல்லாம் பிசைஞ்சு இடியாப்ப குழாயில போடுறேன்டி, கீழே மாவே வரமாட்டுதுடி. அப்படி என்னடி பண்ணிருப்பேன்? என்னம்மா சொல்றீங்க? இடியாப்பம் வரலையா? மா, அது எவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் தெரியுமா? நல்லா பிசைஞ்ச மாவை குழாயில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணீங்கனாலே அழகா பூ பாரி உழுவுமேமா. ஹே, அத்தாண்டி எனக்கும் தெரியல. என்னடி தப்பு பண்ணிருப்பேன்? சரி, என்ன பண்ணீங்க? ப்ராசஸ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. என்ன பண்ணனா, அரைச்சு வச்சிருந்த இடியாப்ப மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டேன்டி. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன்டி. அப்புறம் அதை தண்ணி ஊத்தி பிசைஞ்சேன்டி. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுதான் எடுத்து குழாயில போட்டேன், வர மாட்டேங்குது. இதுதான் ப்ராசஸ். இதுல என்ன மிஸ்டேக் இருக்கும்? மா, தண்ணி என்ன தண்ணி ஊத்துனீங்க? அதுவா, இடியாப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிடுறோம்ல, அது ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கும்ல, அது குளுகுளுன்னு இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் தண்ணி எடுத்து ஊத்துனேன்டி. எது? இடியாப்பத்துக்கு ஐஸ் தண்ணி? குளுகுளுன்னு இருக்கிறதுக்கு. இதுல உங்களுக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆயிடுச்சு. மா, இத்தனை நாளா நீங்க தான் அப்பா கிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ரொம்ப பாவம்னு நினைச்சிட்டு இருந்தேம்மா. ஆனா இன்னைக்கு சொல்றேம்மா, உங்ககிட்ட தான் அப்பா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அப்பா தான் ரொம்ப பாவம். ஏய், என்னடி பொசுக்குன்னு இவ்ளோ பெரிய வார்த்தை சொல்லிட்ட? பின்ன என்னம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க இத்தனை வருஷத்துல இடியாப்பமே புளிஞ்சது இல்லையா? அது ஒரு சீக்ரெட். இதுக்கு முன்னாடி இடியாப்பம் பண்ணிருக்கேன்டி, ஆனா ஒழுங்கா வராது. அதனால என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் பிச்சு போட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சு கொடுத்துருவேன். அவங்க எல்லாருக்குமே இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான புதுவிதமான டிஷ் நினைச்சு சாப்பிட்டுருவாங்க. இது வரைக்கும் இடியாப்பமும் தேங்காய் பாலும் கொடுத்ததே இல்ல. மா, சத்தியமா சொல்றேன், நீங்க வேற லெவல்மா. இத்தனை வருஷமா இடியாப்பம் கூட புளிய தெரியாம ஓட்டிட்டீங்க பாத்தீங்களா? ஏய், அதெல்லாம் ஒரு தனி திறமடி. ஆமா, நீ சொல்லு, ஏன் எனக்கு இடியாப்பம் இப்ப வரல? மா, இடியாப்பத்துக்கு ஜில் தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாதுமா. நல்ல கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி தான் ஊத்தணும். அப்பதான் இடியாப்பம் பொல பொலன்னு வரும். ஐய, கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியா? ஆமாமா, மாவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கொதிக்க கொதிக்கிற இருக்கிற சுடு தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்புறம் ஸ்பூன் போட்டு அதுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாவு பதத்துக்கு வருமா. அப்புறமா நம்ம கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா ஜில் தண்ணி தொட்டு இந்த மாவு எடுத்து அப்படியே உருட்டி அதை இடியாப்ப குழாயில போட்டு புளிஞ்சோன்னா அவ்வளோ சூப்பரா வருமா இடியாப்பம். இத்தனை நாளா இது கூட தெரியாம இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு என்ன நினைச்சா வைக்கும் போதாண்டி இருக்கு. சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. தெரிஞ்சுக்கிறத எந்த வயசுல வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னைக்கு மத்தியானம் நல்ல ஒரு சாம்பார் வைக்க கத்து தெரியா? அது கூட எனக்கு வராதுடி. அம்மா, உங்களுக்கு எல்லாமே கத்து தரணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன புஷ்பா, சொல்லுடி. நான் ஊருக்கு போறேம்மா. அம்மா ஃபோன் பண்ணி ஊருக்கு வா, இங்க நிறைய வேலை இருக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. அதான் அங்க போலான் இருக்கேம்மா. ஏய், போயிட்டு வாடி. சூப்பர். எவ்வளவு நாள்? ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா? இல்லம்மா, இனிமே அங்கேயே தான் இருப்பேன். ஏய், என்னடி சொல்ற? அங்கதான் இருக்க போறியா? ஆமாம்மா. அம்மா இங்க பிழைக்கிறதுக்காக மலரம்மா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா டெலிவரியை பாக்குறதுக்காக போயிட்டாங்க. அதனால என்ன இங்க வேலை செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வேலை விட்டது நின்னது தெரிஞ்சோடனே அங்க என்ன பண்றேன், அதான் வேலை விட்டு நின்ட்டல, இங்க வான்னு கூப்பிட்டுட்டாங்கம்மா. ஆனா உன்னையும் உன்னோட சமையலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி. இவ்வளோ சின்ன வயசுல எப்படி உன்னால இவ்வளோ பக்குவமா இருக்க முடியுது? எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. உன் வயசுலலாம் உன்னோட 10% கூட நான் இருக்க மாட்டேம்மா. அவ்வளோ விளையாட்டுத்தனமா இருப்பேன். இப்போ நிம்மதி எப்படி இருக்கா, அதை விட 10 மடங்கு இருப்பேன். உன்னோட இந்த அழகான குணம் மற்றவங்களை அனுசரிச்சு போற மனசுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பா நல்ல வாழ்க்கை அமையும் கண்ணு. அம்மா, நான் இந்த ஊர்ல யாரை மிஸ் பண்ணுவேனோ இல்லையோ, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களை தாம்மா ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு உங்களை பார்த்தாலே ரொம்ப பொறாமையா இருக்கும். எனக்கு இது மாதிரி ஒரு அம்மா வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதே மாதிரி என் குழந்தைக்கு நான் உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு நீங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்கம்மா. அப்புறம் தனியாவா போற? ஆமாம்மா. ஏண்டி, உன் லட்டு உன்னை தனியாவா விட்டாரு? என்னம்மா, லட்டுவா? ஓ சாரிடி, அவர்தான் உன்னை லட்டுன்னு கூப்பிடுவாரோ? நீ என்னன்னு கூப்பிடுவ? அல்வான்னு கூப்பிடுவியோ? அம்மா, யார கேக்குறீங்கன்னு புரியல. யார சொல்றீங்க? அவரு இவரெல்லாம் பேசுறீங்க? அப்படியே நடிச்சிருவாளுங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. ஏய், எல்லாம் ஆளை தாண்டி சொல்றேன். ஆளா? யாருமா? அத்தாண்டி, செம்மொழியான தமிழ் மொழியாம், தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியாம், அவரு தாண்டி. ஓகே ஓகே, இந்த போஸ்ட் பெட்டரா இருக்கு மேம். அண்ணே, அண்ணி கால் பண்ணிட்டே இருக்காங்கண்ணே. டேய், கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லுடா, அவ புரிஞ்சுப்பா.
சொன்னேன்னு ஆனா ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. சரி குடு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு 2 minutes. யா ஓகே. நிம்மதி சொல்றீ. டேய் என்னடா பண்ற? எவ்வளவு நேரமா உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன். ஏய் பிட்டியா இருந்துட்டு உன் ஃபோன் அட்டென்ட் பண்ணாம இருப்பானாடி. அப்பே தெரிய வேணாமா உனக்கு பிஸியா இருக்கேன்னு? பிஸியா இருக்கியா? வெளிய எங்கேயோ இருக்கியா? ஸ்டுடியோல தாண்டி இருக்கேன். மாடலுக்கு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். ஓ சரி சரி. சரி நான் அப்புறம் கூப்பிடவா? டேய் இந்திரா லேட் ஆகுமா? ஏண்டி எதுவும் வேலையா? இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போலான்னு நினைச்சேன். கோவிலுக்கா? என்னடி திடீர்னு? மனசுலாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே ஃபீலா இருக்குடா. அதான் ஒரு வாட்டி உன் கூட சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்குமேன்னு நினைச்சேன். இல்லடி இந்த ஷூட்டை முடிச்சு நான் உடனே சப்மிட் பண்ணும். அதுக்காக தான் இப்ப அவசர அவசரமா மாடலை வர சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். நீ வேணா அம்மாவையோ இல்ல புஷ்பாவையோ கூட்டிட்டு போயிட்டு வாயேன். இல்லடா வேண்டாம். நீ போட்டோ ஷூட் எடுத்து முடிச்சிட்டு எனக்கு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். ஏய் லேட் ஆகும்டி. நான் ஒண்ணு இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கல, சீக்கிரமா முடியறதுக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பி அவங்க ஓகே சொல்லி, அப்படி அவங்க ஓகே சொல்லனா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற போசஸ்ல எல்லாம் எடுக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், கோவிலுக்கு போகணும்னு தோணிடுச்சுல, அம்மாவையோ இல்ல வேற யாரையோ கூட்டிட்டு போயிட்டு வா. இல்லடா அது வந்து. ஏய் நான் வேலையா இருக்கேன்டி, போனை வைடி. சும்மா நோயின்னு. டேய் ஒரு நிமிஷம்டா. மிஸ்டர் இந்திரன், கேன் யூ ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட்? ஐ அம் கெட்டிங் லேட். I'm so sorry ma'am. Just a minute, I'll come back. இந்திரா யாருடா? ஏதோ ஒரு பொண்ணு பேசுது. அவங்க தாண்டி மாடல். அவங்கள தான் நான் போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க சொன்னது கேட்டுச்சா? ரொம்ப லேட் ஆகுது, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வெட்டியா இருக்கும் போதெல்லாம் போனே பண்ணிடாத. நான் வேலையா இருக்கும் போது தான் நோயின்னு பேசிட்டு இருப்பேன். டேய் மனசு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு தான் உனக்கு கால் பண்ணேன். நான் வேற யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? நீ தானே எனக்கு இருக்க. அதான்டா கால் பண்ணேன். அதுக்கு ஏன் இவ்வளோ வெடுக்குன்னு பேசுற? ஷோ நிம்மதி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நான் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி நீ வேலையை பாரு. அப்ப கோவிலுக்கு வரமாட்டியா? ஏய் எங்கேயாவது போய் தொலைடி. எனக்கு ஏன்டி கால் பண்ணி என்னையும் வர சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ற? டேய் இந்தாடா போனை பண்ணிடா, கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைடா. சும்மா நோயின்னு மனுஷனை நிம்மதியா வேலை கூட பார்க்க விட மாட்டா போல. சை காதல் வாசம் என் தேகம் பூசும் காலங்கள் பொய்யானதே. தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ. வான் பார்த்து எங்கும் சிறு புல்லின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ. ஷாக்கு குறை மா. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டி. நீயும் தமிழ் மொழியும் லவ் பண்றது. இந்திரனுக்கும் நிம்மதிக்கும் கல்யாணம் ஆனது கூட எனக்கு தெரியும்டி. ஆத்தாடி மா, என்னமா சொல்றீங்க? உங்களுக்கு நிம்மதிக்காகவும் இந்திரன் அண்ணாக்கும் கல்யாணம் ஆனது தெரியுமா? யா எனக்கு முன்னாடியே தெரியுமே. அம்மா நீங்க ஏன் நிம்மதிக்காக எதுவுமே சொல்லல? அவங்கள அடிக்கல, திட்டல. அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும்ன்றது? அது அவ வாழ்க்கை, அவ சந்தோஷம். அவ தானே முடிவு எடுத்திருக்கா. இதுல அடிச்சு அவளை திட்டி நான் என்னடி பண்ண போறேன்? அவளுக்கு தெரியாதடி. அவள்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அவளை வச்சு செய்ய வேண்டியதுக்கு நிறைய இருக்கு. என்ன மாட்ட மாட்டேங்கிறா, அடிக்கடி வேலைக்குன்னு ஓடிடுறா. சரி அவளை விடு, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லு, உன் கதை என்ன? வந்து உன்னை விட்டுட்டு வருவாரே? இல்லம்மா வராரு. ஏண்டி இருக்கிற சொல்றீ? விட்டுட்டுலாம் வரமாட்டாருமா. அங்க எங்க ஊர்லயே சின்னதா ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. புஷு சூப்பர்டி, ஜாலி தான்ல உனக்கு. இனிமே டெய்லியும் காலையில எந்திரிச்சு சைகையிலே பேசிப்பீங்க. அப்புறம் வீட்டுக்கு தெரியாம அவருக்கு சமைச்செல்லாம் கொடுப்பேன். எல்லாருக்கும் தெரியாம வீட்டு வேலையெல்லாம் போய் செஞ்சு வச்சுட்டு வருவேன். அது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல. மா நீங்க வேற, அதெல்லாம் நடக்குமான்னு கூட தெரியல. எனக்கு ஒரு பெரிய எதிரி வீட்லயே உட்கார்ந்துருக்கிறா, குத்துக்கல்லாட்டம். எனக்கு அக்கான்ட்டு. ஏண்டி இங்க எல்லாருக்கண்லயும் மண்ணை தூவன உங்களுக்கு உங்க அக்காவை சமாளிக்கிறதாடி பெரிய விஷயம். அதெல்லாம் சமாளிச்சிடலாம். சரி நீ வா. என்னோட சாரி எல்லாம் நிறைய இருக்குடி. எனக்கு சாரி கட்டெல்லாம் பிடிக்காது. ஆனா உனக்கு சாரி கட்ட பிடிக்கும்ல, நீ எடுத்துட்டு போ, நான் உனக்கு தரேன். என் ஞாபகார்த்தமா வச்சுக்கோ. சரிம்மா. சரி வா உள்ள வா, நான் எடுத்து தரேன். எப்படி சுடரமாவால மட்டும் குழந்தைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்னு யோசிக்க முடியுது. இதுவே வேற யாராவது இருந்தா அருவாள் எடுத்து தலையை துண்டாக்கிட்டு தான் அடுத்த வேலை பார்த்திருப்பாங்க விஷயம் தெரிஞ்சோன்னே. புஷு வாடி சீக்கிரம். வரேம்மா. என்னங்க எதுக்கு என்ன ஒரு மாயை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்னமோ இருக்கு, சொல்லுங்க என்னாச்சு? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? நடிக்காத. நேத்து நைட்டு ஃபோன் பண்ணும்போது உன்கிட்ட என்ன சொன்னேன்? நேத்து நைட்டு ஃபோன்ல 1 மணி நேரம் பேசணும். நீங்க நிறைய சொன்னீங்க. இப்போ நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்?
ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறோம்னு நினைப்போ. நான் என்ன ட்ரெஸ் ஒன்னு போட சொன்னேன்? ஓ அதுவா, நீங்க சுடிதார் போட சொன்னீங்க, நீங்க எடுத்து கொடுத்தத. ஆனா நான் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். இவெல்லாம் ஒரு ஆளா? இவன் சொல்றத நம்ம கேட்கணுமான்ற மாதிரி தானே பண்ணிருக்க. ஏங்க எதுக்கு இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யற. அது இல்லங்க, நம்ம பஸ்ல ரொம்ப தூரம் முத வாட்டி போக போறோம். இந்த புடவை உங்க அம்மாவோட புடவைன்னு நீங்க சென்டிமெண்டா எனக்காக கொடுத்த புடவை. அதை கட்டிக்கிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதான் கட்டினேன். டிபி சூப்பர்மா, சூப்பரா சமாளிக்கிற. சுடிதார் போட்டுட்டு போனா உங்க அம்மா உன்னை திட்டுவாங்கன்னு அவங்கள சமாளிக்கிறதுக்காக புடவை கட்டி இருக்க. இப்ப என்ன சமாளிக்கிறதுக்காக நான் உனக்கு கொடுத்தேன் எங்க அம்மாவோட புடவையை கட்டினா நான் ஏதோ சொல்ல மாட்டேன்னு சூப்பரா பிளான் பண்ணிருக்க. என்னங்க எதுக்கு இப்படி பிளான் பண்ண அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்றதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையாங்க? எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை என்னால மாத்திக்க முடியல. அதுக்காக இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறீங்களா? லட்டு இங்க பாரு, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? உனக்கு பிடிச்சிருக்குன்னா, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நீ போட்டுக்கோ. நான் என்னோட விருப்பத்தை தான் சொன்னேன். லட்டு, நான் ஏதாவது என்னோட விருப்பத்தை உன்கிட்ட திணிச்சு உன்னை கஷ்டப்படுத்துறேனா? இல்ல நீ சொன்ன வார்த்தை அப்படிதான் இருந்துச்சு. என்கிட்ட திணிச்சு என்னை கஷ்டப்படுத்துறீங்கன்னு நான் சொல்லல. உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் நிறைய விஷயம் என்ன மாத்திக்கிட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் மாத்த முடியாதுன்னு சொல்றப்போ அதை ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட இப்படி இருங்க, அப்படி இருங்க, இதை போடுங்க, இதை பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. உங்களை எப்படி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அதே மாதிரியே நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க எனக்காக மாறணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா நீங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லும் போது உங்களோட பாசத்தினாலதான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா எல்லாத்தையுமே என்னால மாத்திக்க முடியாதுங்க. எனக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்குல்ல. லட்டு சாரிமா, நீ இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயம் புரியுது. நான் என்னோட விருப்பத்தை தான் உனக்கு திணிச்சு உன்னை மாற சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஃப்ரீடமா உன்னை விடலைன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன அறியாமையே நான் இத்தனை நாளா அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறப்ப என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. சாரிமா. ஐயோ என்னங்க நீங்க ஏன் இத்தனை வாட்டி சாரி கேட்டுட்டு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலங்க. அப்படி தப்பா சொல்லியிருந்தேனா என்ன மன்னிச்சிருங்க. சேச்சே, நீ சொன்னதுல எந்த தப்பும் இல்லம்மா. நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை மாற சொல்றது என்னோட தப்பு தான். அத உன்கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கு. நான் இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன் லட்டு. அட விடுங்க, அதுக்குன்னு எதுவும் சொல்லிடாம இருந்துடாதீங்க. அப்பப்ப சில விஷயம் சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அதுவும் ஒரு வகையான லவ் தானே. தெரியல லட்டு, உன் மேல ரொம்ப பொசசிவ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, உன்னை அவ்வளவு பிடிக்குது எனக்கு. என்னங்க இந்த பஸ் தாங்க, பஸ் வந்துச்சு, வாங்க ஏறிடலாம். என்னங்க? என்னம்மா? எனக்கு ரொம்ப நேரமா பஸ்ல உட்கார்ந்துட்டே டிராவல் பண்ணா வாமிட் எல்லாம் வருங்க. ஹே, சின்ன குழந்தையா நீ? இன்னமுமா உனக்கு அந்த பழக்கம் இருக்கு? ஆமாங்க, என்னன்னே தெரியல, அந்த பழக்கம் மட்டும் போகவே மாட்டேங்குது. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கவர்லாம் நிறைய இருக்கு. வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே சொல்லு. சரிங்க. என்னம்மா, வாமிட் வர மாதிரி இருக்கா? இல்லங்க, லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் உங்க மேல படுத்துக்கவா? லூசு, இதெல்லாம் கேட்கணுமா? வா படுத்துக்கோ. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதம் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்தது தானே. ஹலோ மக்களே, இன்னைக்கு ஜனவரி 31. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம ஸ்ரீநிதி டியருக்கு விஷ் பண்ணிடலாம். ஹாய் நிவி டியர், அனுச்சுட்டி கார்ட்டூன் சார்பாக ஸ்ரீநிதி டியருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.